வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்ணகி நகர் கார்த்திகா, கபடி பிளேயர் கார்த்திகா, தங்க மகள் கார்த்திகா. ஏசியா லெவல்ல நடந்த அந்த கபடி டோர்னமெண்ட்ல இந்திய அணி சார்பா வைஸ் கேப்டனா ரெப்ரசன்டேட் பண்ணி தங்க மெடல் ஜெயிச்சிருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க. உடனே நம்ம சிஎம் அவர்களும் டெபுட்டி சிஎம் அவர்களும் கூப்பிட்டு அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இருக்கிற அரசியல் கட்சிகளான எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ்ஆ இருக்கட்டும், திருமாவர்களாக இருக்கட்டும், விஜய் கட்சி அவர்கள் சார்பாக வந்து நிறைய பேர் நிதி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அமைப்புகளா பண்ணிட்டு இருக்காங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் பைசன் படக்குழுவும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வரவேற்கிறோம். ஏன் அவங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதை, அந்த ஏரியா கண்ணகி நகர் அப்படின்னாவே ஒரு தப்பான ஒரு தோற்றம் வந்து சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்கள் அவங்க இந்த ஊதாரியை சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அல்ல வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க, கூலிப்படையில போய் வேலை செய்வாங்க, அரசியல் கட்சிகளுக்கு கோஷம் போடக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. நாங்க கண்ணகி நகர்ல வாழக்கூடிய மக்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு, எங்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறவங்க தான் இந்த கார்த்திகா அவர்கள். அவங்களுக்கு கபடி அப்படிங்கிற ஒரு டேலண்ட் இருக்கு, அதை படிப்படியாக வளர்த்துக்கிட்டு ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இந்தியா லெவல்ல போயிட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் சொன்னாங்க, இனிமே எல்லாருமே சொல்லுங்க, நமக்கு வந்து கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் ஜாப் நிராகரிக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே காலர் தூக்கி விட்டு சொல்லுங்க, நாங்கள் கண்ணகி நகர் பொண்ணு, கண்ணகி நகர் கார்த்திகா, நாங்கள் கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. தமிழக அரசு வந்து வெறுமனே 25 லட்சம் தான் கொடுத்தாங்க, குகேஷ்க்கு வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. கோச் ராஜ் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த தமிழக அரசு மாநில இருந்திருக்கிற அந்த ஒரு சின்ன விமர்சனத்துக்கான விளக்கம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எதுவாக இருக்கட்டும், நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். அந்த 25 லட்சம் அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த சமூக நீதி அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தைக்கான ஒரு பொருள் தென்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமா அந்த கண்ணகி நகர் மக்களையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெருமைப்படுத்தின தங்க மகள் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு எங்க ஃபர்ஸ்ட் ஷோ சேனல் சார்பா வாழ்த்துகிறோம்.